அவன் நந்தினியை நேருக்கு நேர் பார்த்து, நல்லா கேட்டுக்க, இன்னொரு தடவை அவந்திகா கிட்ட இப்படி நடந்துகிட்டேன்னா நான் வார்த்தையால பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன், என் கைதான் பதில் சொல்லும் என்றான். சிவாவின் வார்த்தைகளை கேட்ட நந்தினியின் முகம் சிவந்து விட்டது. ஆனால் அவள் அடுத்த வார்த்தை பேசுவதற்கு முன் சிவா அவந்திகாவின் கையை பிடித்துக் கொண்டு அங்கிருந்து சென்று விட்டார். அவர்கள் இருவரும் கைகளை கோர்த்தபடி சென்று கொண்டிருக்க ரேகாவும் நந்தினியும் கோவத்தில் அவர்களை எரிப்பது போல பார்த்தார்கள். ரேகா ஒரு கன்னிங் ஸ்மைலோடு, விடு நந்தினி, போகட்டும், இதெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு? அதான் பர்த்டே பார்ட்டி வருதுல்ல, அப்ப தெரியும் அவங்களுக்கு நாம யாருன்னு. அது வரைக்கும் தானே இந்த ஆட்டமெல்லாம் என்றார். அதை கேட்டதும் நந்தினியும் கன்வின்ஸ் ஆனார். பர்த்டே பார்ட்டியில் அவளை பழிவாங்குவதாக சபதம் செய்தார். பின் இருவரும் தந்திரமாக சிரித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினார்கள். நந்தினி போன பிறகு அங்கிருந்து கூட்டம் படிப்படியாக கலைந்து சென்று விட்டது. சிறிது நேரத்திற்கு பிறகு கருப்பு கலர் கார் ஒன்று தர்மா குரூப்ஸுக்கு எதிரில் வந்து நின்றது. அதன் கதவை திறந்து கொண்டு தேவ் வெளியே வந்தான். இப்போது அவன் முகத்தில் ஒரு அமைதி இருந்தது. நேரத்தை வீணாக்காமல் நேரடியாக தினேஷின் ரூமுக்கு சென்றான். உள்ளே தினேஷ் ஹோட்டல் பிளாசாவின் மேனேஜரிடம் செல்போனில் பார்ட்டியை பற்றி சீரியஸாக பேசிக் கொண்டிருந்தார். அதை கேட்டதும் தேவின் முகத்தில் ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பித்தது. அவர் போனில் பேசிக் கொண்டிருந்ததால் அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் தேவ் டேபிளுக்கு அருகில் இருந்த சேரில் அமர்ந்து கொண்டார். அவருடைய கான்வர்சேஷன் முடியும் வரை காத்திருந்தார். ஆல்ரெடி அட்வான்ஸை சென்ட் பண்ணியாச்சு, மிச்சத்தையும் சீக்கிரமாவே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். தினேஷ் பேசி முடித்துவிட்டு டேபிள் மீது வைத்திருந்த சிகரெட் பாக்ஸில் இருந்து சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தார். அங்கிள், நான் கேள்விப்பட்டது உண்மையா? ஐ மீன், நீங்க நந்தினிக்காக ஹோட்டல் பிளாசாவை புக் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னா அது உண்மையா என்று கேட்டான். தினேஷ் புன்னகையோடு தேவை பார்த்தார். அவர் சிகரெட்டை ஆழமாக இழுத்து புகையை வெளியேற்றிவிட்டு, உனக்கு இந்த கேம் புரியாது, இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னா நீ 28ஆம் தேதி வரைக்கும் அமைதியாயிரு, அதுக்கப்புறம் உன்னோட எல்லா கேள்விக்கும் தானா பதில் கிடைச்சிடும் என்றார். அவனுடைய கேள்விக்கு அவர் நேரடியாக பதில் சொல்லாமல் சுற்றி வளைத்து சொல்வதை கேட்ட பிறகு அவனுடைய குழப்பம் மேலும் அதிகமாகிவிட்டது. அப்படின்னா நந்தினி சொன்னது நிஜம்தானா? அங்கிள் அவளுக்காக தான் ஹோட்டல் பிளாசாவை புக் பண்ணியிருப்பாரோ என்ற சந்தேகம் அவனுக்குள் வந்துவிட்டது. அங்கிள் ப்ளீஸ், நான் கேட்கறதுக்கு ஸ்ட்ரெயிட்டா பதில் சொல்லுங்க. நிஜமாவே நீங்க நந்தினிக்காக தான் அதை புக் பண்ணியிருக்கீங்களா? அதுக்கு மட்டும் எஸ் நோன்னு சொன்னா போதும் என்று அழுத்தமாக கேட்டான். ஆனால் தினேஷ் மெதுவாக தலையசைத்து இல்ல என்றார். இதை கேட்ட பிறகுதான் தேவுக்கு நிம்மதியாக இருந்தது. நந்தினிக்கும் சிவாவுக்கும் நடுவில் இருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் அவள் மிகவும் குழம்பி போயிருப்பதாக நினைத்த தேவ் மனதுக்குள், அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், அதான் தேவையில்லாம ஏதேதோ கற்பனையா பேசிக்கிட்டு இருக்கா என்று நினைத்தான். நான் அப்பவே நினைச்சேன் அங்கிள், உங்களுக்கு நந்தினியை பத்தி எதுவுமே தெரியாது, அப்புறம் எப்படி நீங்க அவளுக்காக ஹோட்டல் பிளாசாவை புக் பண்ண முடியும்னு யோசிச்சேன், ஏதோ லைட்டா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் என்றான். தினேஷ் அதை கேட்டு சிரித்தார். டோன்ட் வரி தேவ், பார்ட்டி நடக்கும்போது எல்லா சீக்கிரட்டும் வெளியே வரும். இந்த பார்ட்டி சாதாரண பார்ட்டி இல்ல, இட் வில் மேக் a history. சென்னையில இதுக்கு முன்னாடியும் சரி இதுக்கு அப்புறமும் சரி இப்படி ஒரு பார்ட்டி நடக்கவே முடியாது. இந்த பார்ட்டிக்கு பல ஸ்டேட்ல இருந்து மிகப்பெரிய விஐபிஸ்லாம் வரப்போறாங்க. இதை கேட்ட தேவின் கண்கள் பிரைட் ஆகிவிட்டது. அப்படி என்றால் தினேஷ் சொன்ன பிக் ஷாட்டும் நிச்சயம் அந்த பார்ட்டிக்கு வருவார். அவனுடைய விதியை மாற்றப் போகும் அந்த பிக் ஷாட்டை அந்த பார்ட்டியில் சந்திக்க அவன் காத்திருக்க ஆரம்பித்து விட்டார். அவனுக்குள் இருந்த பேராசை வெடித்து கொண்டது. அவன் தயக்கத்தோடு, அங்கிள் உங்களுக்கு நிறைய ரீச் இருக்கு, நிறைய விஐபிஸ்லாம் வரப்போறாங்கன்னு சொல்றீங்க, நானும் இதுல இன்வால்வ் ஆனா எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்குமே என்று சொல்லிவிட்டு தினேஷை எதிர்பார்ப்போடு பார்த்தான். அவனுடைய பார்வை தினேஷின் மனதில் இருக்கும் எண்ணத்தை புரிந்து கொள்ள முயற்சிப்பது போல இருந்தது. ஒரு சில வினாடிகள் அந்த கேபினில் ஒரு சைலன்ஸ் இருந்தது. பிறகு தினேஷ் சிகரெட் புகையை ஊதிவிட்டு, சரி, பட் ஒன் கண்டிஷன், இதுல எந்த தப்பும் நடக்கக்கூடாது, முந்தைய மாதிரி கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது, அங்க உன்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அதுக்கு ஓகேனா சொல்லு என்றார். ஒரு செகண்ட் கூட தாமதிக்காமல், ஓகே அங்கிள், நிச்சயமா வராது, நான் இப்போ ரொம்ப மாறிட்டேன், என்னால எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் ப்ராமிஸ் பண்றேன் என்று உறுதி கொடுத்தான். தினேஷ் மீண்டும் ஒரு பஃபை இழுத்துவிட்டு நாற்காலியில் சாய்ந்தார். தேவ், நீ உன்னோட கரியரை நினைச்சு எவ்வளவு கவலைப்படுறேன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனாலதான் நான் இந்த வாய்ப்பை உனக்கு தரேன். உன்னோட மிகப்பெரிய எதிரியே உன் கோபம்தான், அதுதான் ஒவ்வொரு தடவையும் உன்னை கீழே தள்ளுது. இந்த தடவை நீ ரொம்ப கூலா அதை ஹேண்டில் பண்ணணும், அப்படி செஞ்சா உன்னோட லைஃப் கண்டிப்பா மாறிடும் என்று சொல்ல தேவ் சம்மதமாக தலையசைத்தான். தினேஷ் ஒரு சாதாரண மனிதன் இல்லை என்பது அவனுக்கு தெரியும். அவர் தேவுக்கு உதவி செய்தால் அவனுடைய வாழ்க்கையே முற்றிலும் மாறிவிடும்.
அதனால் அவருடைய வார்த்தையை கேட்ட பிறகு அவனுக்குள் ஒரு நம்பிக்கை தோன்றியது. பெரிய கார், காஸ்ட்லி டிரெஸ், பவர், மணி என எல்லாமே கிடைத்துவிடும். அவன் வீட்டில் இருப்பவர்கள் அவனை மதிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அவனுக்கு இதுதான் தேவை. தினேஷ் கடைசியாக அவனை ஒரு தடவை பார்த்துவிட்டு சிகரெட் புகையை ஆஸ்ட்ரேயில் தட்டினார். நான் மறுபடியும் சொல்றேன் தேவ், இந்த பார்ட்டியில எந்த சலசலப்பும் இருக்கக்கூடாது. மீறி ஏதாவது நடந்தா அதுக்கப்புறம் என்னால உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ண முடியாது என்றார். தேவ் தனக்குள் இருந்த உற்சாகத்தை மறைத்துக் கொண்டு சேரில் சாய்ந்தான். அவன் மனதில் ட்ரீம் சீன்ஸ் ஓட ஆரம்பித்தது. அவன் கற்பனையில் மிதக்க ஆரம்பித்தான். சிவாதான் தினேஷ் சொல்லும் பிக் ஷாட் என்று தெரியாமல் அவர் எப்படி இருப்பார் என்று யோசித்துக் கொண்டிருந்தார். அதே நேரம் சிவாவும் அவந்திகாவும் அவர்களுடைய வீட்டை அடைந்து விட்டார்கள். அவந்திகா காரிலிருந்து இறங்கி உள்ளே செல்ல சிவா காரை பார்க் பண்ணிவிட்டு என்ஜினை ஆஃப் பண்ணினான். பிறகு அவன் காரிலிருந்து வெளியே வர அப்போது அவனுடைய பார்வை ரோட்டின் மறுபக்கத்தில் விழுந்தது. நடந்து சென்று கொண்டிருந்த மக்களுக்கு நடுவில் நடைபாதையில் ஒரு பெஞ்சில் யாரோ ஒருவன் அமர்ந்து சிவாவின் வீட்டை நோட்டம் பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய பார்வை எதையோ தேடிக்கொண்டிருப்பது போல இருந்தது. அது வேறு யாருமல்ல, ரோமியோ தான். ரோமியோ சிவாவை பார்த்தான். சிவா அவனை அடையாளம் காண முயன்றான். அதை உணர்ந்த ரோமியோ உடனே தனது முகத்தை திருப்பிக் கொண்டு மெதுவாக அங்கிருந்து நழுவ நினைத்தான். சிவா அவன் மறையும் வரை அவனை பார்த்துவிட்டு இரண்டு பக்கமும் பார்த்தான். எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு கேட்டை மூடினான். பின் பங்களாவுக்குள் சென்றான். உள்ளே நுழைந்தவுடன் சிவாவின் கண்கள் அவந்திகா மீது விழுந்தது. அவந்திகா ஒரு பவுலில் ஐஸ் வாட்டரை ஊற்றி அதற்குள் கையை வைத்துக் கொண்டிருந்தாள். அதை பார்த்த சிவா சத்தமாக சிரித்து விட்டார். அவன் சிரிப்பதை பார்த்து எரிச்சலடைந்த அவந்திகா, என்ன சிவா, இப்ப எதுக்கு சிரிக்கிற? கை எப்படி வலிக்குது தெரியுமா? நீ வேற சிரிச்ச என்ன டென்ஷன் ஆக்காத என்றார். அவன் சிரிப்பை அடக்கிக் கொண்டு, சாரி என்ன மன்னிச்சிடு. ஃபர்ஸ்ட் டைமா நீ ஒருத்தரை அரைஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதான் உனக்கு கை வலிக்குது, கரெக்டா என்று கேட்டார். அவந்திகா அவனை பார்த்து, எல்லாரும் உன்ன மாதிரி ஃபைட்டர் கிடையாது. சில பேர் என்ன மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம அமைதியா வாழத்தான் விரும்புவாங்க. நானும் அந்த மாதிரி தான் என்று சொன்னார். சிவா தலையசைத்தபடி, எனக்கு ஃபைட் பிடிக்கும்னு யார் சொன்னா? எனக்கும் அமைதி தான் பிடிக்கும். அதுக்காகத்தான் போராட்டமே. நம்ம உரிமைக்காகவும் மரியாதைக்காகவும் போராட வேண்டியது முக்கியம்னு சொல்றேன். இல்லனா இந்த உலகம் நம்மள வாழ விடாது என்றான். இதை கேட்ட அவந்திகா சிந்தனைக்குள் தொலைந்து விட்டார். சிவா சொன்னது சரிதான் என்று அவளுக்கு தோன்றியது. என்னாச்சு அவந்திகா, என்ன யோசிக்கிற என்று கேட்க அவள் சிவாவின் கண்களை பார்த்து, சிவா, இன்னைக்கு நான் பண்ணது கரெக்டா? நீ என்ன நினைக்கிற என்று கேட்டார். சிவா சிரித்துக்கொண்டே, இன்னைக்கு நீ செஞ்சது ரொம்ப ரொம்ப கரெக்ட். நீ அவளை அரைஞ்சது மட்டும் இல்ல, இனிமே அவ செய்யற கொடுமையை பொறுத்துக்க மாட்டேன்னு இன்டைரக்டா சொல்லியிருக்க. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு என்றான். அதை கேட்டு அவந்திகாவின் முகம் வெட்கத்தில் சிவந்து விட்டது. அவளுடைய முகத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்த்து கொண்டிருக்க திடீரென பின்பக்கம் புதர்களில் இருந்து லேசான சலசலப்பு சத்தம் கேட்டது. அவந்திகாவும் சிவாவும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். புதர்களில் இருந்து மீண்டும் மீண்டும் சத்தம் கேட்டது. சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்தது. சிவா உடனே, நீ இங்க இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன் என்றான். அவந்திகாவின் முகத்தில் இருந்த சந்தோஷம் மறைந்து விட்டது. அவள் பயந்து கொண்டிருக்க சிவா எச்சரிக்கையோடு பின்புறத்தை நோக்கி ஓடினார். அங்கே லேசான காற்று வீசிக்கொண்டிருந்தது. புதர்களை நோக்கி பார்த்தான். ஒரு நிழல் உருவம் திடீரென சுவற்றில் ஏறி குதித்து அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டது. சிவா அவனை துரத்தி பிடிக்க நினைத்தான். ஆனால் அவந்திகா வீட்டில் தனியாக இருப்பதால் அவனை துரத்தி செல்லவில்லை. அதே நேரம் தர்மா குரூப்ஸில் தினேஷ் தேவிடம் பார்ட்டியை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். தினேஷ் ஒரு சிறிய ஸ்மைலோடு, தேவ், நந்தினியோட பர்த்டே பார்ட்டிக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வரப்போறாரு. அந்த ஸ்பெஷல் கெஸ்ட நீ மீட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ற என்றார். அதை கேட்ட தேவ் உள்ளுக்குள் கனவு காண ஆரம்பித்து விட்டான். அவன் மட்டும் அந்த ஸ்பெஷல் கெஸ்டை பார்த்து பேசினால் அவனுடைய பிசினஸுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று நினைத்தான். அவன் உற்சாகத்தோடு, ஆஹா சூப்பர் அங்கிள், யார் அங்கிள் அது? அதை மட்டும் சொல்லவே மாட்டீங்களே, அவரு என் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாரா என்றான். தினேஷ் மீண்டும் ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தபடி, லுக் தேவ், அவர் எந்த அளவுக்கு ஹம்புலா இருக்காரோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல். அதனால நீ எந்த அளவுக்கு அவரை இம்ப்ரெஸ் பண்றியோ அது உனக்கு தான் நல்லது. இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோ என்றார். அங்கிள், அவரை இம்ப்ரெஸ் பண்ண ஏதாவது டிப்ஸ் என்று கேட்க, நோ தேவ், அது உன்னோட சாமர்த்தியம். பட் ஒன் திங், அவரோட சப்போர்ட் மட்டும் உனக்கு கிடைச்சிருச்சுன்னா உன்னோட பிசினஸ் நிச்சயமா நீ நினைச்சு பார்க்க முடியாத உயரத்தை தொடும். ட்ரஸ்ட் மை வேர்ட்ஸ் என்று நம்பிக்கை தருவது போல பேசினார். அவரது வார்த்தைகளை கேட்டதே சந்தோஷத்தில் துள்ளி குதித்தார்.
அவன் மனதுக்குள் சில கற்பனை காட்சிகள் ஓட ஆரம்பித்தது. எக்ஸ்பென்சிவ் கோட் சூட்டோடு ஏதோ ஒரு லக்ஸூரியஸ் பிளேஸில் தேவ் அமர்ந்திருக்க அவன் மேல் பணம் மழையாக பொழிவது போல் கனவு கண்டு கொண்டிருந்தான். அப்போது தினேஷின் லைட்டர் கிளிக்காக அந்த சவுண்ட் கேட்டு கனவிலிருந்து வெளியே வந்த தேவ் சிறிய புன்னகையோடு, டோன்ட் வரி அங்கிள், நிச்சயமா இந்த வாய்ப்பை நான் தவறவிட போறதில்ல என்றான். தினேஷ் தேவின் தோளில் கை வைத்தபடி, தட்ஸ் மை பாய். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.